ஜெபம் பண்ணுவோம். Heavenly Father, we come before you. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல வருகிறோம். We welcome your presence in this place. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீங்கள் கடந்து வரும்படியாக உம்மை நாம் வரவேற்கின்றோம். We ask Holy Spirit to minister to us பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஊழியம் செய்வதற்காக நன்றி. and allow your spirit to really elevate and lift up our faith. ஆண்டவரே, எங்கள் முன்பாக உம்முடைய வல்லமையானது வெளிப்பட போறதுக்காக நன்றி. In Jesus' name, Lord, we pray. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. Amen. ஆமென். This morning, this week, I would say that since last week until this Friday, I'm going to talk more about Holy Spirit, and especially we are pressing near to the day of Pentecost. குறிப்பாக போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் எல்லாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாங்கள் அதிகமாய் பிரசங்கித்திருக்கிறேன். இந்த காலவெளியில இந்த பெந்தேகோஸ்து நாளை குறித்து உங்கள் மத்தியில நான் பேசுறேன். And especially, we are using Hebrew calendar to count when is the Pentecost. The Pentecost is on the 1st of June. அதாவது யூத வழக்கத்தின்படி நம்ம இந்த பெந்தேகாஸ்து சொல்லும்போது முதல் நாளில அது ஆரம்பிக்கிறதாக இருக்கிறது. And this means, according to Hebrew calendar, is on this Sunday. அதாவது எபிரேயர் அந்த கால அட்டவணையில பார்க்கும்போது அது ஞாயிற்றுக்கிழமையில துவங்குறதாக நாம் பார்க்கின்றோம். And I named this message is Pentecost, the feast that opens the heaven. இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த பெந்தேகாஸ்டல் என்று சொல்லப்படுவது பரலோகத்துக்குரிய ஒரு விஷயமாகவே அது காணப்படுகிறது. Get me right. Yes, is this a feast that open heaven? பெந்தேகோஸ்தை பரலோகம் திறக்கும் திருவிழாவாகவே நாம் பார்க்கின்றோம். And we first need to understand the Lord has set his own calendar. ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அவருடைய சொந்த கால அட்டவணையை அவர் நியமித்திருக்கிறார். In this calendar, he has his feast and he runs every year in a circle. அவருடைய வருடாந்திர காலண்டர்ல பார்க்கும்போது ஆரம்பத்தை குறித்து சபைகள் குறித்து ஒரு சில காரியங்கள் குறித்து அதில் முக்கியமாக எழுதப்பட்டிருக்கிறது. We like to use circle to describe the round, but we like to use cycle to describe the same behavior. அதாவது இவருடைய வருடாந்திர சுழற்சியை தொடங்குகிறது ஆரம்ப கால திருச்சபையில பஸ்கா ஆண்டிக்கு முக்கியமான கொண்டாட்டமாக கருதப்பட்டது. You see, what is circle? Circle is a round shape. வட்டம் என்னன்னு சொன்னாக்கா அது முழுவதுமாக ஒரு வட்டமாக காணப்படுற ஒரு நிகழ்வு. But cycle is a lifestyle that you are repeating. சைக்கிள் என்று சொன்னாலே அது திரும்ப திரும்ப வரக்கூடியதான ஒரு நிகழ்வு. When someone says someone feel that he always in poverty when he feel that he's always poor. Can you once again, can you repeat once again? If someone says that I feel that I always poor, I'm in the cycle of poverty. அதாவது சில பேர் இந்த சுழற்சியை பார்க்கும்போது அது சில கஷ்டமான நிகழ்வுகளை பார்க்கிறாங்க. And one of the reason is because he living in a cycle that he's spending more than he's earning. அதாவது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஷயம் நடக்கிறது, அவர் சம்பாதியத்திலிருந்து நிறைய காசுகளை செலவழிக்கக்கூடியதான ஒரு காலகட்டத்தில் வருகிறார்கள். The moment he live in spending money more than he earns the money, then he will live in the cycle of poverty. இந்த தொடர்ந்து இந்த நிகழ்வு வந்து கொண்டே இருக்கிறதுனால, இது சுழற்சியாக வந்து கொண்டிருக்கிறதுனால அவர் சம்பாதியத்திலிருந்து இதை விட இவருடைய இந்த நிகழ்வுக்கு அதிகமான பணத்தை செலவு செய்யக்கூடியதான ஒரு காலகட்டத்தில் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். And very easy to break this cycle of poverty is you need to have saving, meaning that you cannot finish everything you earn. The very bottom line is like this. As long as you can save some money, you can break the cycle. இந்த ஒரு சுழற்சிகரமான நிகழ்வுகளை நம்ம சரி செய்வதற்கு என்ன செய்ய சொன்னா, நம்ம சம்பாதிக்கிற அந்த வருமானங்களை நம்ம சிறுக சிறு சேர்த்து அதை வைத்து கொண்டாட வேண்டும். சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம செலவு செய்து விடக்கூடாது. Some people can save a lot, some people only can save very little.
ஒரு சிலர்கள் அதிகமாகவே சேமித்து வைக்கிறார்கள். ஒரு சிலர் ஒரு குறைந்த தொகையாகத்தான் அவர் சேமித்து வைக்கிறார்கள். But both of them, they are coming out from the cycle of poverty. இப்படி அதிகமாக சேர்த்தாலும் சரி, குறைவாக சேர்த்தாலும் சரி, இவர்கள் நிச்சயமாகவே ஒரு கஷ்டத்துக்குள்ளாக, ஒரு வறுமைக்குள்ளாக இவர்கள் 2 பேர்களும் தள்ளப்படுகிறார்கள். So, and God has set his calendar to set us free from the wicked last cycle. ஆண்டவர் இது நிமித்தமாக அவர் இந்த கால வரையத்தை என்ன செய்யறாருனாக்கா, அவருடைய நியமத்தின்படி எந்த ஒரு கஷ்டம் வராதபடிக்கு இதை கொண்டாடும்படி கர்த்தர் நியமங்களை நமக்கு உண்டு பண்ணுகிறார். Many times after we believe in Jesus Christ, we are still living in the same cycle. That means that even you believe in Jesus Christ, you are not experiencing any abundance life. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து வருகிற போது கூட நாம் இப்படிப்பட்டதான சில வேளையில கஷ்டத்தையும் வறுமை எதிர்பார்க்கிறோம். இது நிமித்தமாக ஒரு செழிப்பையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் நான் உடனடியே பார்த்து விட முடியாது. So I really want to say that, how about church? Is church living in the right cycle? நான் சபை குறித்து நான் பேசியிருக்கிறேன். சபை உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு கால சுழற்சியில இருக்கிறதா? Many times we're living in the wrong cycle. We are so laboring, running the church, but we don't see the result. உண்மையாகவே நாம் சபைகளை மிகவும் கஷ்டப்பட்டு நாம நடத்துகிறோம். கடன் வாங்கி நம்ம சபையை நடத்துகிறோம். இப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனை நமக்குள்ள நேரிடுகிறது. How can a nation like Israel, they can be prosper and more prosper because God has set a cycle in their life and bring blessing into their life? இப்படி இருக்கும்போது இந்த இஸ்ரேல் தேசம் மாத்திரம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில எப்படி அவங்க செழுமையாக இருக்கிறாங்க, வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க என்பதை நாம் பார்க்கும்போது அவளை இந்த காலகட்டத்துல சேமித்து வைக்கிறார்கள். இதுக்காக அவள் ஆயத்தமாக்குறார்கள் வருடதோறும். We have a very wrong idea when it comes to Old Testament. நம்ம பழைய ஏற்பாடு வரும்போது ஒரு தவறான புரிந்துணர்வு நமக்கு ஏற்படுகிறது. We keep thinking that as long we observe anything in Old Testament, we are in slavery. எப்பொழுதெல்லாம் நம்ம பழைய ஏற்பாடு குறித்து பேசுகிறோமோ அப்போதெல்லாம் ஒரு விஷயத்தை நாம பேசி விடுகிறோம். இந்த அடிமைத்தனத்தை குறித்து, அடிமையா இருந்தார்கள் என்பதை மாத்திரம் நாம பேசி விடுகிறோம். The result of that, because we misunderstood about law, we misunderstood about God's planning. நம்ம உண்மையாகவே தவறுதலான ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். ஆண்டவருடைய செய்கையும் நாம் புரிந்து கொள்வதில்லை, அவருடைய வழி நடத்தலும் புரிந்து கொள்வதில்லை, அவருடைய சட்ட திட்டங்களும் நாம் புரிந்து கொள்வதில்லை. You see, the whole Israel, they celebrate 3 feasts, major feasts of the Lord in their calendar. யூதர்கள் 3 விதமான மிக பிரசித்தி பெற்ற பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். That caused the nation of Israel be prosper and knowing God. இந்த நிகழ்வானது அவர்களை இன்னும் அதிகமாக வளர்ச்சி நோக்கி போகிற செய்கிறது. அதிகமாக செழிப்பாகவும் இஸ்ரேல் ஜனங்கள் மாறுகிறார்கள். And after the AD 300, when Constantinople come into picture, he unrooted or he cut off the Jewish roots from the church. 1818ஆம் நூற்றாண்டுல கான்ஸ்டன்டினோபிள் வரும்போது அவருடைய எல்லா காரியங்களும் கூட அதிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தினை அவர் கொண்டு வருகிறார். So what we have today is a westernized Christianity that has no roots in the Hebrew calendar. ஏன் சொன்னா இந்த வட நாட்களில் இருக்கிறதான தேசங்களில இப்படிப்பட்டதான இந்த வருடாந்திர சூழ்ச்சிகளையும் இஸ்ரவேல் காலண்டர்களையும் அவர் கடைபிடிக்காத நிமித்தமாகத்தான். But thank God, everything still in the Bible. ஆனா எல்லாமே வேதத்துல அழகாக எழுதப்பட்டிருக்கு. அதுக்காக தேவனுக்கு நன்றி. So if you don't look at the Old Testament like a fading of law, and you can always tap back to the roots where God has started. உண்மையாகவே நாம் பழைய ஏற்பாட்டிலே வருகிறதான நிகழ்வுகளை நம்ம சரியாக புரிந்து கொள்ளாமல் போவோமானால் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில நம்ம இன்னும் டீப்பாய் கடந்து போகிற வாழ்க்கையில நம்ம பின்னோக்கத்துல வருவது நிச்சயம். So I want to tell you that in the early days, in the early church, the apostolic church, Passover was regarded as one of the most important celebration of the year. அப்போஸ்தலர் காலகட்டங்களில முதல் நூற்றாண்டு பார்க்கும்போது அந்த காலங்களில இந்த விதமான பண்டிகை மிகவும் பிரசித்தி பெற்றதா இருந்தது. அது எல்லாரும் சேர்ந்து கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை கூட இருந்தது.
And even if you look at the Paul's written episode, he say he's rushing back to Jerusalem so that he can join the the Pentecost. இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்ல பார்க்கும்போது இந்த அப்போஸ்தலன் பவுலும் அவர் நிருபத்தில் எப்படி எழுதுகிறார், அந்த பண்டிகைக்காக மிகவும் ஆவலோடு அந்த எருசலேம் பட்டத்தை நோக்கி அவர் பிரயாணப்பட்டதை அவர் எழுதின அந்த புஸ்தக நிமித்தமாக நாம் காணக்கூடும். So in the early church, actually, the feast of the Lord is their major celebration, which we have lost all these things. இது வந்து மிகவும் பிரசித்தி பெற்றதான ஒரு பண்டிகை இருந்தது. ஆனா கூட இன்றைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பண்டிகையில இருந்து நாம இழந்து வருகிறோம். So today I'm going to touch on the feast of Pentecost because it's drawing near. I want to prepare everyone, especially I want to prepare the churches of India to celebrate, to enter into a feast of open heaven. பெந்தேகோஸ்தே நாள் இன்றைக்கு எல்லாருக்கும் மத்தியிலே நம்ம சமீபித்து வருகிறது. அந்த பண்டிகையில நம்ம பரலோகம் திறந்திருக்கப்பட்டதாகவும் அதுக்குள்ள நம்ம முழுவதுமாக கடந்து போகத்தக்கதாக இந்தியா எங்கள தேசம் மாத்திரம் இல்ல, இந்திய தேசத்துல இருக்கிற உங்களை கூட நான் அதுல அழைக்கிறதுக்கு நான் மிகவும் பிரியமா இருக்கிறேன். So first things, let's go back to the first feast. Altogether there are three, the Passover, Pentecost, and also the Feast of Trumpet, or Feast of the Tabernacle. அதாவது பழைய நாட்களில் நடந்திருக்கிறதான இந்த பஸ்கா பண்டிகை குறித்தும் டேபர்னக்கிள் ஆசாரிப்பு கூடாரம் குறித்தும் நான் ஒரு சில விளக்கங்களை நாம் பின்னோக்கி நின்று நாம் பார்க்க வேண்டும். Okay, first one, Passover is God appointed time to deliver his people. இந்த பாஸ்ஓவர் நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன சொல்லும்போது ஜனங்களை அந்த பாவத்தில் தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொண்டு வருகிற ஒரு நிகழ்வாகவே கர்த்தர் பார்க்கிறார். But when you come to Pentecost, it's a appointed time when the heaven are open. இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்படும் போது பரலோகமே திறந்து இருக்கிறதான ஒரு நிகழ்வாக பார்க்கிறோம். பரலோகம் அந்த நாளில திறக்கப்படுகிறது. So we will study why it is called the appointed open heavens time. இது ஏன் இது திறந்த ஒரு பரலோகமா இருக்கிறது என்பது குறித்து நாம் ஒரு சில விளக்கங்களை இது நிமித்தமாக பாடங்களை கற்பிப்போம். There are two words I want to introduce to you. First one is Shavuot and second one is Pentecost. அதாவது ரெண்டு வேர்டு அதுக்காக பயன்படுத்திருக்கு. ஷாவோட் என்றும் காஸ்ட் என்றும் ரெண்டு வார்த்தைகள் இதுல பயன்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். But let me start on something that you are more familiar is Pentecost. பெந்தேகாஸ்டல் ஏமோ என்று சொல்கிறதான ஒரு பெந்தேகாஸ்ட் குறித்து நான் உங்க மத்தியில பேசியிருக்கிறேன். First of all, we must understand Pentecost did not begin in Acts chapter 2. It is a biblical feast established by God in the Old Testament. இது பெந்தேகாஸ்டில் என்று சொல்லக்கூடியதான ஒரு நிகழ்வானது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல உண்டான ஒரு நிகழ்வு அல்ல. இது பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இந்த காரியங்களை பழைய ஏற்பாட்டிலே இதை ஆரம்பித்திருக்கிறார் இந்த பெந்தேகாஸ்ட் நாள். So if we go to the Acts chapter 2 verse 1 and onwards, we will see that this what happened is Pentecost, and I'm going to skip because all of you are pastors, you should know better than me. இந்த பெந்தேகாஸ்ட் நாளை குறித்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் ஒரு ஊழியக்காரா இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்கனவே இந்த பெந்தேகாஸ்ட் நாள் என்று சொல்லி நீங்க நன்றாகவே அறிந்திருக்கிறீர்கள். அதனால அந்த நான் தொடுவதில்லை. இன்னும் அதை விட்டுட்டு வேற சப்ஜெக்டுக்கு நான் கடந்து போக விரும்புகிறேன். So as a New Testament believers, and when we come to Pentecost, we only think about the pouring down of the Holy Spirit and also speaking in tongue. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நாம ஒரு நிகழ்வை உடனடியாக நாம் புரிந்து கொள்கிறது. இந்த அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படும் போது இந்த பெந்தேகாஸ்ட் நாள் என்று சொல்லும் போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் பூமியில 120 பேர் மேல வந்ததும் அங்கிருந்து எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அந்த நாள் தான் பெந்தேகாஸ்ட் நாள் என்பதாக நாம் உடனடியாக நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். புதிய ஏற்பாடு இருக்கிறதால நாம். So we are so narrow. Pentecost, Holy Spirit speaking in tongue. Pentecost, Holy Spirit speaking in tongue. That's all. பெந்தேகாஸ்ட் என்ன சொன்னா பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இறங்கினார், பரிசுத்த ஆவியானவர் எங்களை கிரியை செய்தார். இதை மட்டும் தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். But that is not Pentecost at all. ஆனா அது உண்மையான ஒரு பெந்தேகாஸ்ட் கிடையாது. So we are very far away from the truth, no? இந்த உண்மையிலிருந்து நம்ம வெகு தொலைவில் நாம காணப்படுகிறோம். So we have to go back to the first time when Pentecost happened, and we must study, we must understand.
இது எப்பொழுது இது உண்மையாக பெந்தெகோஸ்தில ஆரம்பித்தது, இதை குறித்து சில விளக்கங்களை நாம் இப்பொழுது உற்று கவனித்து அதில் ஒரு பாடங்களாக நாம் கற்கின்றோம். So we want to cover first one, the name. Okay, the feast is called Shavuot in Hebrew. இந்த பண்டிகை எபிரேய மொழியில ஷாவூட் என்று அழைக்கப்படுகிறது. And the meaning of Shavuot is the feast of the weeks. Why is the feast of the weeks? Is 7 weeks feast. இதன் பொருள் வாரங்களின் பண்டிகை. புதிய ஏற்பாட்டில் இந்த பெந்தெகோஸ்து என்று அழைக்கப்படுகிறது. Okay, I don't know how you interpret in Indian language, but in Mandarin is interpret as 7/7, the feast of 7/7. It tells the number 7 times 7. இது இந்தியா தேசத்தில் இருக்கிற நீங்கள் எப்படி இது புரிந்து கொள்ளுன்னு தெரியாது. ஆனால் இது 7 வார்த்தை 7 into 7 என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் நாம் So பார்க்கிறோம். when we look at the Chinese words, the feast of 7/7, we straight away know it's 49 because 7 times 5 7 is 49. இது உடனடியாக சீன பாஷையில புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னா 7 என்று 49 நாட்கள் என்று நாம் எளிமையாக அது புரிந்து கொள்கிறோம். So that is the Shavuot. But in the New Testament, it's always called Pentecost, a Greek word meaning that 50 days. பழைய ஏற்பாட்டில் இது ஷாவோத் என்றும் புதிய ஏற்பாட்டில பெண்டிகாஸ்ட் என்றும், அப்படின்னா பெண்டிகாஸ்ட்னா 50 நாள் என்று சொல்லக்கூடியதான ஒரு அர்த்தமாக இது வருகிறது. Okay, Pentecost, Pentagon is the building of the 5 angle. Okay, so 50 days, the feast of 50 days is called Pentecost. இது 50 நாட்கள் விட்டு இது நடந்ததுனால இந்த நிகழ்ச்சியை நாம் பெந்தெகோஸ்தே என்று சொல்லுகிறோம். So actually, the Israelites was instructed to count 7 weeks, means 49 days, from the Pentecost, and on the 50th day, a feast was to be celebrated before the Lord. பஸ்காவிலிருந்து 7 வாரங்களை 49 நாட்கள் எண்ணும்படி இஸ்ரவேலருக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் 50ஆம் நாளில் கர்த்தருக்கு முன்பாக ஒரு பண்டிகையை கொண்டாடப்பட வேண்டும். So very simple. This feast has to do with Passover, but counting 7 by 7 weeks, and the next Sunday, the 50th days on the Sunday, you have to celebrate this feast. பஸ்காவிலிருந்து 7 வாரங்கள் 49 நாட்கள் இதை 7 7 என்பதாக 49 என்று கொண்டாடப்படுகிறார்கள். 49க்கு அடுத்து 50 நாளா இருக்கிறதுனால இதை பெந்தெகோஸ்தே நாள் என்று அவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள். So we want to do some mathematics. I know Indians, when it comes to mathematics, they are very good. கணிதங்களை குறித்து உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்தியர்களாகி நீங்கள் இந்த கணிதத்தை குறித்து நன்றாகவே அறிந்திருக்கிறீர்கள். கொஞ்சம் அந்த கணிதம் நிமித்தமாக நாம் இதை பார்க்க இருக்கின்றோம். One of my Taiwan's friends, he's an elder. That day we are in conversation. He said that he went everywhere. He saw Indian, and all the Indians are mathematics and science. The physics is so good. என்னுடைய நண்பர்கள் சக நண்பர்களாக ஒருவர் இருக்கிறார். அவர் இப்படியாக சொன்னார், இந்தியா தேசத்தில் எங்க போனாலும் எந்த மாநிலத்துக்கு போனாலும் அங்க இருக்கிறதான ஜனங்கள் விஞ்ஞானமும் கணிதமும் நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள். அதில் அவர் தேறினவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக என்னிடத்துல என் நண்பர்கள் இப்படியாக சொல்லியிருக்கிறார். That's why in IT you always see Indian. அதனால உங்கள் ஐடி என்று சொல்ல போகும்போது இந்தியர்கள் அதுல பிரசித்தவரமாக இருக்கிறார்கள். And Bangalore is an IT city. That's why you're so smart. அதனால பெங்களூர் பட்டணம் உலகத்திலே ஒரு ஐடி சிட்டியாக இருக்கிறதுனால நீங்களும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறீர்கள். So I will never give you difficult mathematics, but let's do some. Okay. First thing let's settle. The first month of Hebrew calendar is called the month of Nisan. உங்களுக்கு அதிகமாக கடினமாக உங்களை சொல்ல போறது கிடையாது. உங்களுக்கு ஈஸியா எளிமையாக சொல்லப்படுகிறேன். அதாவது மந்த் ஆஃப் நிசான் என்று சொல்லக்கூடியது முதல் மாதமாக கருதப்படுகிறது. So Passover is on the month of Nisan, the first month, and on the 14th day. இந்த பாஸ்ஓவர் என்று சொல்லக்கூடியதான ஒரு பண்டிகை எப்போன்னு சொன்னா நீசான் மாதத்துல 14ஆம் தேதியில இதை ஆரம்பிக்கிறதாக இருக்கிறது. And every Hebrew month is 30 days. That's all. எபிரேயர் காலண்டர்ல பார்க்கும்போது ஒவ்வொரு மாதம் 30 நாட்கள் என்று அந்த எபிரேயர் காலண்டர்ல கணக்கிடப்படுகிறது. So we are going to calculate when is the first Passover. எப்போது ஃபர்ஸ்ட் இந்த பாஸ்ஓவர் நடந்தது, எப்படி ஆரம்பிக்கிறது என்று நாம் பார்ப்போம். First, the condition is must be after the Passover.
முதல் கண்டித்து உணர்த்திருக்காருன்னா பாஸ்டோருக்கு அடுத்தது தான் இந்த பண்டிகை வருகிறது. Meaning that when there is no Passover, there will be no Pentecost. இந்த பாஸ்ஓவரை அவர் கொண்டாடல சொன்னாக்கா அவளுக்கு நிச்சயமாகவே இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை நிச்சயமா வராது, கொண்டாட மாட்டாங்க. Let me ask you a question. When is the first Passover? உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். எப்போது முதல்ல பாஸ்ஓவர் வேதத்துல கொண்டாடப்பட்டது? Okay, the first Passover is in Egypt. The night when the Lord sent the angel of death, kill off all the firstborn of the Egyptian. இது அதாவது பாஸ்ஓவர் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு எப்ப நம்ம கொண்டாடப்படும் சொன்னா வேதத்துல பழைய ஏற்பாட்டுல இந்த தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் தேவ தூதன் வந்து கீழே இறங்கி சங்கார தூதன் இறங்கும் போது முதல் பிள்ளைகள் எல்லாம் அதாவது சங்காரமா பலி செலுத்தினார்கள். அதுதான் அங்கதான் அந்த பாஸ்ஓவர் நாள் கொண்டாடப்படுகிறது. And on that very night, it is the Passover lamb was slain, and the blood was put on the door frame. முதல் பஸ்கா பண்டிகை அங்கதான் முதல் தடவையாக அங்க இருக்கதை நாம் பார்க்கின்றோம். So okay, so that is the first Passover that is happens in Exodus chapter 14, if I'm not mistaken. இது முதலாக யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரத்துல இது நடந்திருக்குன்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புகிறேன். Then we start to count. அங்கிருந்து நம்ம இதை கணக்கிடுவோம். 50 days. How to get the 50 days? எப்படி இந்த 50 நாட்கள் வருகிறது? First one, on the month of Nisan, the first month, you have 14th, on the 14th of Nisan. That day counts as well. So we minus off the 13 days before, so you still have 17 days in the month of Nisan. முதல் மாதமாக இந்த நீசான் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து இந்த 30 நாட்கள் நாம கழித்து விடும்போது 17 நாட்கள் இருக்கிறது. மீதம் 17 நாட்கள் இருக்கிறது. Then the second one is the second month. The second month has 30 days. So the first month of Nisan you have 17 days, and the second month you have 30 days, and altogether is 47 days. இந்த இடத்துல ரெண்டாவது மாதமாக கருதப்படுகிற மாதம் 30 நாளும், இது 30 ஒரு 17 நாம் கூட்டும் பொழுது 47 என்று வருகிறது. And how to get 50 days? You need to add 3 more days in the third month. எப்படி நாம் இதை 50 என்று கணக்கிட்டுக் கொள்வது? ஏன்னா 2 கூட்டினாக்கா 47 தான் வருது. மீதி 3 நாட்கள் எங்க தான் எடுக்கணும் சொன்னா 3வது மாதத்திலிருந்து நம்ம 3 நாட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். So you're going to have it on the third month on the third day. இது எப்படி பார்க்கும்போது 3வது மாதம் 3ஆம் தேதி என்று நாம் கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும். Let's go to the Bible. நாம் வேதத்துக்கு நிமித்தமாக கடந்து செல்லலாம். Exodus chapter 19 verse 1 says that on the third new moon, the first day, the Rosh Chodesh, the first of on the third new moons, after the people of Israel has gone out of the land of Egypt, on that day they came to the wilderness of Sinai. யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 1 ஒரு சில வார்த்தைகளை வாசிப்போம். யாத்திரையாகமம் 19 வசனம் 1 ஒரு சில இஸ்ரவேலர் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவிமீத்திலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனா வனாந்தரத்தில் வந்து சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். Then verse 10 and verse 11 says that, and the Lord said to Moses, go to the people and consecrate them today and tomorrow, meaning that on the first day and the second day, and let them wash their garments and be ready for the third day of the third month. 10-11 வசனத்தை எப்படி வாசிக்க? பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்குள் ஆயத்தப்பட்ட கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனா மலையில இறங்குவார். And on the third day, the Bible say, on the third day the Lord will come down on the Mount Sinai in the sight of all the people. 3ஆம் நாளைக்குள்ளே கர்த்தர் சீனாய் மலையில இறங்கி வருவார், எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் அவர் காட்சி அளிப்பார் என்பதாக இந்த வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது.
Do you know that this is the very first time of Pentecost? இந்த நிகழ்வு தான் முதல்ல தோற்றுவித்த ஒரு நிகழ்வாக பெந்தைகாஸ்தே என்று சொல்லக்கூடிய நிகழ்வாக It's the exactly 50 days after the Passover. உண்மையாகவே இந்த பாஸ்ஓவர் கழித்து 50வது நாளிலே இது அற்புதமாக நிகழ்வு நடக்கிறது. So I'm going to skip the scripture. On the third day, the Lord come down with thunders and lightning and thick cloud and shofar blasting. இந்த நிகழ்வை அதாவது 3வது நாளில் அவர் வல்லமையோடும் பலத்தோடும் அவர் இறங்கி வருகிறார். இதை நான் விட்டு விடுகிறேன். And you know what happens, that the Moses was called to go out to the mountain. இங்க என்ன சொல்றார் மோசே, இந்த மலை விட்டு எல்லாரையும் நீங்கள் கடந்து போய் விடுங்கள் என்பதாக இந்த ஜனங்களுக்கு மோசே சொல்கிறதை பார்க்கின்றோம். And the Lord on top of the mountain, he gave the 10 commandments and the rest of the law on that very day. அந்த நாளிலே கர்த்தர் மோசேக்கு 10 கட்டளைகளையும் பிற காரியங்களுக்கும் அந்த நிகழ்வு மலையிலேயே இந்த காரியங்களை நிகழ்கிறதை நாம் வேதத்துல வாசிக்கின்றோம். So on the first of Pentecost, heavens opens, God comes down and God gives the law to the people. அந்த முதல் பெந்தெகோஸ்தே என்று சொல்லப்படும் போது பரலோகம் திறக்கப்படுகிறது. மோசே அந்த மலை மேல் இருக்கிறார். அங்கதான் முதல்ல ஆண்டவர் இந்த நாளை நியமித்து அவள் மத்தியிலே இந்த பண்டிகை கர்த்தர் கொண்டு வருகிறார். So you must understand, Pentecost has to do with the receiving of the law. பெந்தெகாஸ்தில் என்ன சொல்றது வேறு ஒன்றும் இல்லை. ஆண்டோட வார்த்தைகளை பெற்றுக்கொள்வது, அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்வதுதான் என்பதுதான் அது பொருட்படும். Do you know what is New Testament? ஆனா இப்ப புதிய ஏற்பாட்டில் இது குறித்து சில விளக்கங்கள் என்னவா இருக்கிறது? It is not just only with Jesus that died on the cross. இது ஒன்றும் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து அங்கிருந்து வருகிற ஒரு நிகழ்வாக இது மாத்திரம் நாம் பார்க்க கூடாது. But the book of Jeremiah and also the book of Ezekiel says the New Testament is when the Lord, His Spirit, write the law into the hearts of our people, not on the tablets of the stone. எரேமியாவில ஒரு சில தீர்க்கதரிசி புத்தகங்கள் எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவர் அவர் கட்டளைகளை கற்பாறைகளில் எழுதவில்லை, ஜனங்களுடைய இருதயத்திலேயே கர்த்தர் நேராக அந்த வார்த்தைகளை எழுதினார் என்பதாக எரேமியா அவர் புத்தகத்தில் எழுதுகிறதை பார்க்கின்றோம். That's why when Jesus come on this earth, before he leaves, he say, I have a job that's undone, but I want to send Holy Spirit to make it complete. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இங்கிருந்து நான் கடந்து போகிறேன், நான் போன உடனே ஒரு தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்ப போகிறேன், அவர் சகலவற்றிலும் நடத்துவார் என்பதாக இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்துல சீஷர்களுக்கு இப்படியாக சொல்வதை பார்க்கின்றோம். All together are three things. First thing, Jesus died for us. Second thing, Holy Spirit come. Number 3 is the people, disciple, go and disciple the nation. முதலாவது ஆண்டவர் மரிக்கிறார், எழுந்திருக்கிறார். மூன்றாவதாக நிகழ்வாக எல்லாரும் நிகழ்வு போய் எல்லா தேசத்திலும் இந்த சீஷர்கள் ஆண்டவர் காரியங்களை போய் சொல்லுகிறார்கள். இந்த 3 நிகழ்வு தான் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கின்றோம். So the Passover coming down, on the Pentecost, the first Pentecost, people violates the law, 3,000 was killed. முதல்ல இந்த பெந்தெகாஸ்து நாள் என்று சொல்லப்படுகிறது. ஜனங்கள் கிட்டத்தட்ட 3000க்கு மேலாக ஜனங்கள் சங்காரமானார்கள். ஜனங்கள் இதனால் நிராகரிக்கப்பட்டார்கள் என்பதாக பார்க்கின்றோம். பழைய ஏற்பாடு நடந்த ஒரு நிகழ்வு. But the New Testament Pentecost, the Holy Spirit come down, he write the law of the Lord on the hearts of the people, and 3,000 was saved. இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டுல 3000 பேர் நிராகரிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல இந்த பெந்தெகாஸ்து நாளில சீஷர்கள் எல்லாம் ஒருமித்து வரும் பொழுது கிட்டத்தட்ட 3000 பேர்கள் ஆண்டவருக்குள்ளாக வருகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். And today our problem is when you speak about Pentecost is filled by the Holy Spirit speaking tongue. You see, that's too shallow, too little, too narrow. இன்னைக்கு நாம் சொல்லப்படுகிற பார்க்கும்போது இந்த பெந்தெகாஸ்து நாள் என்பது ஒன்று பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இறங்கினார் மாத்திரம். இது மிக குறுகிய ஒரு காரியமாக சுருக்கமாக நாம் எளிமையாக இதை நம்ம சொல்லிவிடுகிறோம். I want to remind you one more thing, that this has to do with open heaven, has to do with the revelation of God's words. ஒன்று காரியத்தை நான் சொல்லுகிறேன், இதை பரலோகம் திறக்கப்பட்டு அங்கிருந்து பொழியப்பட்டதான ஒரு காரியம்,
தரிசனமாக சில காரியங்கள் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம் தான் இந்த பண்டிகையாக நான் பார்க்கின்றேன். Amen. So now there are three dimensions of Pentecost. பெந்தேகாஸ்ட்ல 3 பரிமாணங்கள், பெந்தேகாஸ்டின் 3 பரிமாணங்கள் குறித்து நம்ம மத்தியில பேச இருக்கின்றேன். Okay, first one. Okay, I would really want to say that the first dimension is to receive blessing of God's abundance provision. பெந்தேகாஸ்டின் மூலம் பரிமாணம் தேவனின் பெருமையுள்ள வாழ்க்கையிலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறது. You see, when we receive that blessing of abundance, God's provision. இதுல தேவனுடைய ஒரு பரிமாணம், அபரித விதமான பரிமாணத்தை ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்கின்றோம். That has to do with God opens heaven gates. இதை ஆண்டவர் பரலோகத்துடைய திறவுகளை திறந்தால், அதாவது பரலோகத்தின் கதவுகளை திறந்தால் மாத்திரம் நாம் இதுல அதை பெற்றுக்கொள்ள முடியும். If you're going to study on the Feast of Pentecost, இந்த பெந்தேகோஸ்து குறித்து ஒரு சில விளக்கங்களை நம்ம குறிப்பாக நாம் படித்து பார்க்கும்போது, it has to do with bringing the chef, meaning the harvest, before the Lord. இது ஒரு பெரிய அறுவடையை, ஆண்டவர் சமூகத்தில் ஒரு பெரிய அறுவடையை இதை குறிக்கிறது. So if you don't study the Old Testament, you'll never think about the blessing. The open heaven also bring in the blessing into your life. பழைய ஏற்பாட்டுல இந்த காரியங்களை நீங்கள் வாசிக்கணும்னு சொன்னா, பரலோகமே திறந்து அங்கிருந்து அபரிதமான ஒரு ஆசீர்வாதங்கள் வருவது என்பது உங்களால கண்டிப்பா புரிந்து கொள்ள முடியாது. In the New Testament, the second of book of Acts, the second chapter of book of Acts, it mentioned the harvest of the soul. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இந்த நாட்கள் என்று சொல்லும்போது ஆத்தும அறுவடை குறித்து நாம் பார்க்கின்றோம். இந்த நிமித்தமாக நிறைய பேர் மனம் திரும்பினார்கள், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். But the Old Testament is including the harvest of the provisions, God abundance in your life. பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது அவருடைய சகல விதமான நன்மையினாலும் ஆசீர்வாதத்தாலும் நமக்கு வாழ்க்கையில அவர் கூட்டினதை நாம் பழைய ஏற்பாட்டில் காரியத்தை பார்க்கின்றோம். I give you a very simple logic. First one, Passover is saving your soul. முதலாவது உங்களுக்கு எளிமையா சொல்கிறேன், பாஸ்வேர்ட் சொன்னா உங்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்கிறது. And the last feast is the Feast of Tabernacle. God is with you forever. அந்த Feast of Tabernacle சொன்னா கர்த்தர் என்றென்றைக்கும் சதா நாட்களிலும் உங்களோடவே இருக்கிறார் என்பது அதன் பொருளாக இருந்தது. What about what you go through in the wilderness? எப்படி அந்த வனாந்திரத்துல ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது, it has to do with Pentecost, where God provide you, where the God lead you with His words, and the Lord bring you a supernatural blessing. இந்த இடத்துல கர்த்தர் உங்களை செழிப்பாக நடத்துகிறதும், அவர் ஆவியின் வல்லமையினால் உங்களை பலப்படுத்துகிறதும், ஆவியின் செழிப்பை உங்களுக்கு கொடுப்பதும் இந்த வனாந்திரத்தில் இருக்கிறதுனாலதான் அதனால குறிப்பிட்டு நாம பார்க்கின்றோம். You see, when we are deceived, we only know we are safe and we are going heaven. And the between we suffer. நாம் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நாம எப்போதெல்லாம் நம்ம சோர்வுக்குள்ளாக போகிறோமோ, கஷ்டப்படுகிறோமோ, அப்பொழுது ஒரு காரியம் நினைவு பெறுகிறது, நாம் இதை பூமிக்குரியவர்களாக அல்ல, நாம் பரலோகத்துக்கு போகிறவர்கள், பரலோகத்தின் பிரஜைகள் என்பதாக நாம் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். You see, devil fight the church so much. It's not trying to stop the church go heaven. It's not to stop the church get saved. It's to stop the church get prosper during that season. இந்த நாட்களில சபையானது செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாகத்தான் இந்த காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம். And that's why in the church, most neglected message is the Pentecost. அதாவது இந்த சபைகளில் பார்க்கும்போது எல்லாராலும் இது அவ்வளவு விளக்கமாய் சொல்லப்படுகாத ஒரு பண்டிகை தான் இந்த பண்டிகையை தான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இது யாரும் அவ்வளவு சரிவர எடுத்து பேசுவதில்லை, பார்ப்பது கிடையாது. Because Pentecost, the first dimension is to receive blessing of God's abundance provision. பெந்தேகாஸ்டில் சொல்லப்படும் போது தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்கிற மிகவும் அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான பரிமாணம், ஒரு ஆசீர்வாதங்கள். What you do on the Pentecost will cost you whether you live in provisions or you live in poverty.
அந்த பெந்தைகாஸ்து நாள் என்று சொல்லப்படும் போது நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்களா, இல்ல நீங்கள் வறுமையின் கீழ் இருக்கிறீர்களா என்பதை தீர்மானிக்கிற ஒரு பண்டிகை தான் இந்த பண்டிகையாக இருந்து வந்தது. If the farmer doesn't come before the Lord, give the first fruit before the Lord, and go through that 7 weeks, give blessing to the Lord, praise the Lord. You see, they are not enter into abundance. இது இப்போ பயிரிடுகிறவன் ஒரு விவசாயி அவன் நிலத்திலிருந்து அதாவது அந்த முதல் தரங்களை கொண்டு வந்து கொடுக்காவிட்டால் அவர் இந்த முழு காரியத்தையும் அவரால் சரிவர நிகழ்ச்சியில ஈடுபடுத்த முடியாது. அவர் மிகுந்த கஷ்டத்தை துன்பத்தையும் அவர் அடைந்தே தீர வேண்டும். Today supposed to be shared by Pastor Willie. I asked his permission. I want to share because I don't want you to miss the Pentecost that's coming. இன்றைக்கு வில்லியவர்களும் உங்கள் மத்தியில பேச வேண்டியதா இருந்தது. ஆனா கூட இந்த பெந்தெகாஸ்துடைய அனுபவங்களை குறித்து நான் உங்கள் மத்தியில பேசக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருந்ததுனால இன்றைக்கு அவருடைய நிலையிலிருந்து நான் உங்கள் மத்தியில இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றேன். So I want you to read at home. I will ask Pastor Stanley to send to you that in Leviticus 23 verse 15, verse 16, and the Numbers 28 verse 26. Can I one second? Can you repeat here? லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தையும் 23:16 லேவியராகமம் 23:16. Yeah, chapter 23 verse 15 and 16 and Numbers 28 verse 26. என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் தயவு கூர்ந்து நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். You will see all the first fruits. When you talk about first fruit, it is a sacrifice, it's a thanksgiving, it's an offering. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் முதல் வந்த அந்த ஆசீர்வாதங்களை தான் இதை விடுத்து பார்க்கறதா இந்த பண்டிகையின் ஒரு அனுபவமாக நாம் பார்க்கின்றோம். On that very day, they'll give all their offering unto the Lord. இந்த நாட்களில் அவர் விளைந்த எல்லா அறுவடையின் முதல் பலன்களையும் கதிர்களையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்பார்கள். And that very things that brings that it is a time of thanksgiving before the Lord. இது ஆண்டவருக்கு முன்பாக அவருக்கு நன்றி கடனாக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது. And that will position you to receive God's blessing. இது எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நோக்கத்துக்காகத்தான் இப்படிப்பட்ட பண்டிகைகள் அனுசரிக்கப்படுகிறது. And the next one is the second dimension is the supernatural revelation. இரண்டாவது பரிமாணம் அதிசயமான ஒரு வெளிப்பாடு. Pentecost is the day where God opens heavens and reveal his word. பெந்தெகோஸ்தே என்பது கடவுள் வானத்தை திறந்து தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும் நாளாகும். So on that very Pentecost itself, it is a time God speak to us through his word. அப்படிப்பட்ட நாட்களில தேவன் அவருடைய வார்த்தைகளை அந்த ஜனங்களுக்கு அழகாக சொல்லி வெளிப்படுத்துகிற நிகழ்வாக தான் இதை பார்க்கின்றோம். You see, the law of the world is tell you, don't do that, I'll punish you. You do this, I'll punish you. You do that, I'll punish you. இந்த பரிமாணம் என்ன வேத வார்த்தை என்ன சொல்றது, இது செய்த அவனை ஆஸ்வதிப்பேன், இதை செய்த அவனை கண்டிப்பேன் என்பதாக அது கடினப்பட்டு உணர்த்துகிறதான ஒரு காரியமாக பார்க்கின்றோம். But the law of God is called Torah. Actually meaning is divine instruction, his divine instruction. தோரா என்று சொன்னாலே அது தெய்வீகமான ஒரு வெளிப்பாடு. God actually says encourage you, tell you what is good. This law is an instruction instead of do or don't. இதை என்ன செய்கிறதுனா இந்த நமக்கு என்ன எப்படி அது பயன்படுதுன்னா இதை செய்தால் நன்மைகள், இது செய்யக்கூடாது, இது செய்யணும் என்ற ஒரு போதனையை இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. So on Jesus' time, in the time of Jesus, part of the Pentecost celebration and including today, the Pentecost celebration is including reading the scripture throughout the night. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களாக இருக்கும்போது இன்றைக்கு நாம் பார்க்கும்போது அந்த நாட்களில என்ன நடக்குன்னா அந்த ராத்திரி முழுவதுமாக இந்த வேத வசனங்களை நாம் கற்க வேண்டும், படிக்க வேண்டும். If you read Acts chapter 2 verse 1, he says that when the Pentecost come and the disciple, the apostle gathered.
அதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது பெந்திகாஸ்ட் நாள் என்று வரும்போது அப்போஸ்தலர் எல்லாம் ஒன்று கூடி ஒரு மனமாய் ஒரு இடத்துல கூடி வந்தார்கள் என்பதாக You must பார்க்கின்றோம். you must understand when the Pentecost start is on the night, the day before the Pentecost. The night itself is starting of the day. The night itself, the people has already gathered. இந்த பெந்திகாஸ்ட் நாள் என்று சொல்லி பார்க்கும்போது இதுக்கு முந்தின நாளாக அந்த ராத்திரியிலே எல்லாரும் ஒன்று கூடி வேதத்தை வாசிக்க வேண்டும், எல்லாரும் ஒன்று கூடி வர வேண்டும். இதுதான் ஒரு நிபந்தனையாக புதிய ஏற்பாடுல இருந்தது. Our culture here is the day start on the morning, but Hebrew, the Israelite, the day start at night. நம்முடைய வழக்கத்தின்படி நம்முடைய எந்த ஒரு பண்டிகை இருந்தாலும் அது காலை தினத்திலே அது ஆரம்பித்து விடுகிறது. ஆனா யூதர் கலாச்சாரத்தின்படி பார்க்கும்போது அது நடு ராத்திரியிலே அந்த பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும். And I can believe, because including today, the disciple or the apostle gathered in one place on the Pentecost, spending the night reading God's words. நான் நம்பி விசுவாசிக்கிறது என்ன சொன்னா அந்த நாட்களில் சீஷர்களா இருக்கட்டும் மற்ற சக நம்மளா இருக்கட்டும் அந்த பெண்டிகோஸ்ட் நாளில் எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி சேர்ந்து வேத வார்த்தைகளை ராவ் முழுவதுமாக வாசித்திருக்கிறார்கள். If I went to Google, I want to check how the Israelites or Israeli they celebrate, the Jews celebrates this Pentecost. நான் கூகுள்ல சென்று இந்த யூதர்கள் எப்படி இந்த பெண்டிகாஸ்ட்ல கொண்டாடினார்கள் என்று பார்க்கும்போது ஒரு சில விளக்கங்களை நான் கூகுள்ல இருந்து பெற்றுக்கொண்டேன். And actually they are actually commemorations of the Torah, meaning that celebrates the giving of the Torah. தோராவை நினைக்கூறுவதாகவும் தோராவை நிமித்தமாக ஒரு சில கால சட்டங்களும் அவர் பார்த்தார்கள். And second thing, they will have the harvest festival. இரண்டாவதாக அறுவடை நாள். And then the third one, they will study the Torah the whole night. மூன்றாவதாக இந்த தோராவை பற்றிய முழு ஆய்வை உட்படுத்தி அவர்கள் தோராவை படிப்பார்கள். And number 4, what they're going to do, they're going to eat dairy foods, means food that mixed by milk. நான்காவதாக பால் உணவுகள், பாலோடு சேர்ந்து சில முக்கியமான உணவுகளை சேர்த்து அவர்கள் கொண்டுவதை நாம் நான்காவது நாளாக நாம் பார்க்கின்றோம். Because it's symbolizing the giving of Torah and the connections to the land and its bounty. தோராவுக்கும் இந்த நாளுக்கும் ஒரு ஒருங்கிணைத்த ஒரு பரிமாற வழக்கம் இது தோராவை கொடுப்பதையும் நிலத்துடனும் அது சேர்த்து கொண்டாடுவதையும் நிகழ்வாக பார்க்கின்றோம். So the third dimensions of the Pentecost the Pentecost is outpouring of the Holy Spirit. இந்த மூன்றாவது அனுபவமாக மூன்றாவது பரிமாணம் பரிசுத்த ஆவியின் அங்க பொழிந்தருளப்படுகிறதை பார்க்கின்றோம். And that is when the blazing fire descend of Mount Sinai, and also it happens on the very Pentecost, the fire like tongues fall on every apostle and disciple. சீனாய் மலையில ஜுவாலிக்கும் அக்னி இறங்கினது போல இனிய மகத்தான அக்னி சீஷர்கள் மீதும் இறங்குகிறது. So basically, the apostle knows how to prepare for Pentecost, but we Gentile Christians, we don't know how to prepare this Pentecost. அப்போஸ்தலர்களுக்கு நன்றாகவே இந்த பெந்தெகோஸ்ட் நாளை எப்படி கொண்டாடுவது என்பதை ஈஸியாக அவர் புரிந்து கொண்டிருந்தாலும் தெரியும். ஆனால் நமக்கும் அந்த பெந்தெகோஸ்ட் நாள் எப்படி கொண்டாடப்பட வேண்டும் அந்த அர்த்தம் என்ன சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நமக்கு புரியாத ஒரு விஷயமாகவே இருக்கிறது. First thing they do, they're celebrating God's provision with thanksgiving and praise. முதலாவது நன்றி மற்றும் புகழ்பாட்டுடன் தேவனின் அவர்களுக்கு அர்ப்பணிப்புகளை செலுத்தி கொண்டாடினார்கள். And when we say offering of thanksgiving and praise, meaning that we want to give thanks for everything we have already received. நாம் புதிய ஆசீர்வாதங்களை வேண்டி தேவனுக்கு முன் வந்தபோது ஏற்கனவே பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி கூறுவது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. You cannot please God if you don't give thanks for whatever you already have. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாகவே நன்றி கடன் பற்றவர்களாக இருப்பதனால் நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு உரிய நன்றிகளை ஆண்டவருக்கு நீங்க செலுத்தியே ஆக வேண்டும். Second thing, they read the Torah all night, fill their mind with the word of God. இரண்டாவதாக சிறியவர்கள் தேவனுடைய தோராவை படித்து அதை பற்றி பிரசாதித்து இரவு முழுவதும் கழித்தனர். அவள் மனங்களை தேவனுடைய வார்த்தைகளாலே நிரப்பினர்.
You see, meditating the word of God will align our mind with His will. கடவுளின் தோராவை அவள் தியானித்தது அந்த நாட்களாக பார்க்கின்றோம். Then we have faith to embrace the fresh work of the Holy Spirit. தேவனுடைய வார்த்தையை தியானித்து அவருடைய சித்தத்துக்கு நாம் ஏற்ப நினைக்கும் போது பரிசுத்த ஆவின் புதிய கிரியைகளை தழுது கொள்வதற்கு நாம் விசுவாசம் கிடைக்கிறது. இது புதிய ஆசீர்வாதம் பெறுவதற்கு வழிவகை செய்கிறது. You see, I always remember when we come to India, we always get the people read the Gospel of Mark twice in 16 days. இந்த இடத்துல இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் ஜனங்கள் எப்படியாக இந்த வேத வசனங்களை வாசிக்கிறார்கள், எப்படி அவங்க முழுவதுமாக ஆண்டவரை பற்றி அறிகிறார்கள் என்பதை பார்த்து ரொம்ப வியப்பா இருக்கிறது. So when we come to the land to do evangelism, you see signs and wonder happens because the word of God. அதனால தான் இந்திய தேசத்துக்கு வரும்போதெல்லாம் அந்த ஊழியங்களை செய்யும்போது அங்க தேவனுடைய அற்புதங்கள் அதிசயங்களை நான் பார்க்கிறோம். அப்படியாக அந்த அற்புத அதிசயங்கள் எளிமையாகவே இந்திய தேசத்தில் நடந்து விடுகிறது. Thanksgiving, praise, reading the word of God position us to receive new blessing. இப்படி தியானிப்பது, கடவுளை ஆராதிப்பது என்பது உண்மையாகவே இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாகவே நம்ம நடத்தி கொண்டு போகிறதை பார்க்கின்றோம். Our problem today when we speak about Pentecost is to speak in tongue. Everyone just shout the tongue, and they are empty inside them. பெந்தேகாஸ்தில் சொல்லும்போது ஒரே ஒரு அந்நிய பாஷை பேசி அவங்க இப்படியாக நடக்கிறார்கள். ஆனா அவங்க உள்ளத்துல எந்த வெறுமையை மாத்திரம் இருக்கிறது, எந்த விதமான ஒரு காரியம் அவர் இருதயத்துல தோன்றுவதில் பார்க்கிறது இல்லை. So that's why I want to end with 3 preparation. I'm going to do it very fast. And first for Pentecost. மூன்று விஷயங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். First one, learn to bless God or praise the Lord for His provision. ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைக்காக ஆண்டவரை துதித்து ஆண்டவரை போற்றுகிறது. You see, that is the key. Come to God with thanksgiving and praise. அதுதான் முதலாக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் நமக்கு எல்லா செய்த நன்மைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடியதாகத்தான் இது முக்கியத்துவம் படுகிறதாக பார்க்கின்றோம். Secondly, celebrate God's revelation. Read the words and treasure the words. Let the word fill you. Let your spiritual hunger and come before the Lord. இரண்டாவது நாள் என்று சொல்லி பார்க்கும்போது நீங்கள் வேத வார்த்தைகளை மிக இருதயத்தோடு உற்சாகமாய் மிக ஆவலோடு நீங்கள் வாசித்து அவருடைய வசனங்களை தியானித்து அவருக்குள்ளாக நீங்கள் கடந்து போக வேண்டும். Nowadays, this one whole week we are getting the people read more than usual. Read more than usual portion of Word of God. நீங்கள் அதாவது ஒரு நாளுக்கு நீங்கள் படிக்கிற அந்த பாடங்களை விட அந்த வார்த்தைகளை விட அதிகமாக நீங்கள் வேத வார்த்தைகளை வாசிக்க ஆரம்பித்து விடுங்கள். And we believe that God is going to speak to everyone. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் அவர் கண்டிப்பாக பேசுவார் என்பதாக நான் விசுவாசிக்கின்றேன். And number 3 is to prepare to receive fresh anointing of the Holy Spirit. மூன்றாவதாக விசேஷ பரிசுத்த ஆவியின் புதிய அபிஷேகத்தை பெற நீங்கள் தயாராகுங்கள். Spending time together, seeking the Lord, worship Him, enjoy His presence, and I want to believe that open heavens is going to open before you. இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் ஆண்டவரோடு ஒழுங்கரமா சேர்ந்து அவரை ஆராதிங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது வானம் திறக்கப்படுகிறதாகவும் பரலோகத்திலிருந்து அவருடைய அபிஷேகம் இறங்கி உங்களை நிரப்பினதாகவும் நாம் பார்க்கின்றோம். Let us pray. நாம் கண்கள் மூடி நாம் ஜெபம் பண்ணிக்கொள்வோம். Heavenly Father, we just want to praise your holy name. பரலோகத்தின் தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறேன். Thank God that you are so good. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மிகவும் ஆண்டவரே நன்மைகளை செய்து வருவதற்காக உமக்கு நன்றி. That on the day of Pentecost you give us your Torah. ஆண்டவரே, பெந்தேகோஸ்து நாளிலே இந்த தோராவை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. On the day of Pentecost you pour out your spirit and write the law of God into our hearts. ஆண்டவரே, பெந்தேகோஸ்து நாளிலே உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து எங்கள் இருதயத்தில் அந்த வார்த்தை நினைவுகளை எழுதி வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். On the day of Pentecost you are enable us to remember your mercy, your goodness, your kindness. இந்த பெந்தேகோஸ்து நாளிலே ஆண்டவர் நீங்கள் செய்த நன்மைகளை நாங்கள் கொண்டாடி உமக்கு நன்றி சொல்கிற விதமாக எங்களை ஒன்று கூடி சேர்த்திருப்பதற்காக உமக்கு நன்றி. When before Jesus died on the cross, he told the disciple that he will send another helper, the Holy Spirit.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, இதோ என்னுடைய தேற்றவலனை இன்னொரு தேற்றவனுக்கு அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களை எல்லாவற்றிலும் உங்களை நடத்துவார் என்பதாக. Our journey on this earth is no more lonely. We are not orphans on this earth. ஆண்டவர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் எந்த விதமான ஒரு பிரச்சனை இன்றி ஆண்டவரை போராட்டம் இன்றி ஜீவிக்கத்தில் உதவி செய்யும். Your Holy Spirit pour down the love of Father. Your Holy Spirit empower us. பரிசுத்த ஆவியானவர் எங்களை எல்லா விதத்திலும் வழி நடத்தி ஆண்டவரை இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். As we come before the Lord with thanksgiving and we believe a great harvest, abundance of provision is coming into our life. ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் தேவனை ஆராதிக்க வருகிறோமோ அப்போது எங்களுக்கு பெரிய ஆவிக்குரிய அறுவடை கர்த்தர் வைத்திருக்கிறீர், அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வருகிறோம் என்பதை இந்த வேளையில் நான் அறிந்திருக்கின்றோம். I pray in India every church is going to experience the outpouring of this Pentecost, blessing, revelations and power. ஆண்டவர் இந்திய தேசத்தில் இருக்கிறதான இந்த திரு சபைகள் இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தில் தேவனுடைய வல்லமை தரித்திரளாகவும் ஆண்டவரை இந்த சந்தோஷங்களை அனுபவிக்கிறவர்களாகவும் இந்த தேசத்தில் இருக்கிற திரு சபைகள் வளரும்படியாக நான் செபிக்கிறேன். You provide us, you give us your heart, and you give us your power. ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறீர், வல்லமைகள் மேல பொழிந்திருக்கிறீர், உம்முடைய அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறீர். Lord, let the fire of the Pentecost, the fire of the Holy Spirit visit your church once again. ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவருடைய தீ ஒவ்வொரு சபையிலும் பற்றி எரியத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. Amen. Amen.